தேசிய தொழுநோய் மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்பு. நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட தேசிய தொழுநோய் மாநாடு ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. அடுத்த 10 ஆண்டுகளில் இலங்கையிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான வரைபடமும் வெளியிடப்பட்டது. நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய தொழுநோய் மாநாடு இன்று காலை கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானதோடு அதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் சசகாவா மன்றம் என்பவற்றின் ஒத்துழைப்புடன் சுகாதார அமைச்சின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய தொழுநோய் மாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் நடைபெறும். இந்நிகழ்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் இலங்கையில் 1995ஆம் ஆண்டில் தொழுநோயை ஒழித்த போதிலும் அந்த பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. தொடர்ந்தும் புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 முதல் 2000 புதிய தொழுநோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் 10% பேர் 10 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.